சுராஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கைட்ஸ் குரூப் 4 தேர்வு ஜூலை 12 நடைபெறும். 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற வாங்கி படியுங்கள். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த கொடூர தாக்குதலின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என போலீசார் விசாரணை நடத்திய போது அதே மண்ணை சேர்ந்த ஒருவரே பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தது தெரிய வந்துள்ளது. அப்படி சதிகாரராக அடையாளப்படுத்தப்படுபவர் ஆதில் உசேன் தோக்கர். இவர் ஆஷி மூசா என்ற சுலேமான் மற்றும் அலிபாய் என்ற தல்ஹா பாய் என்ற 2 பாகிஸ்தானியர்களோடு இணைந்து சதி திட்டம் தீட்டியதில் முக்கிய பங்காற்றியதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. ஆதில் உசேன் தோக்கர் பற்றிய தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ள நிலையில் அந்த தகவல்கள் திடுக்கிட வைத்துள்ளது. ஸ்ரீநகரிலிருந்து 50 கிலோமீட்டர் தெற்கே உள்ள பீச் பெகராவில் உள்ள குர்ரே கிராமத்தை சேர்ந்தவர் ஆதில் உசேன் தோக்கர். இவர் இந்திய எல்லைக்கு அப்பால் செயல்படும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்துள்ளார். பின்னர் 2018ஆம் ஆண்டு தனது வீட்டை விட்டு வெளியேறி மாணவர் வீசாவில் பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் தனது குடும்பத்தினருடனான உறவை ஆதில் துண்டித்துள்ளார். பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவில் உள்ள பயங்கரவாதிகளோடு ஆதில் ஆயுத பயிற்சி எடுத்து வந்துள்ளார். பின்னர் கடந்த ஆண்டு இறுதியில் ஆதில் மற்றும் அவருடன் 4 பயங்கரவாதிகளும் இந்தியாவிற்குள் ரகசியமாக நுழைந்துள்ளனர். இந்திய இராணுவத்திடமிருந்து சிக்காமல் இருப்பதற்காக கரடுமுரடான செங்குத்தான மலைகள், அடர்ந்த காடுகளை கொண்ட பூஞ்ச் ரஜோரி பாதையை தேர்வு செய்தது தெரிய வந்துள்ளது. வந்ததும் ஆதில் சொந்த ஊருக்கு செல்லாமல் கிஷ்த்வார், அனந்த்நாக் என 2 இடங்களில் தலைமறைவாகவே இருந்துள்ளார். அழைத்து வந்த தனது 4 கூட்டாளிகளையும் ஆதில் பாதுகாப்பான இடங்களில் மறைத்து வைத்திருந்துள்ளார். அப்போதும் அவர்கள் ஆதிலோடு தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா தலங்கள் படிப்படியாக மீண்டும் திறக்கப்பட்டதை தெரிந்து கொண்ட அந்த பயங்கரவாதிகள் பகல்காம் பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டியுள்ளனர். அந்த திட்டத்தின்படி பகல்காம் பகுதியில் 22ஆம் தேதி நுழைந்த பயங்கரவாதிகள் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேரை சுட்டுக் கொன்றனர். பீச் பெஹராவில் உள்ள ஆதில் தோக்கர் வீட்டில் சோதனை நடத்திய பாதுகாப்பு படையினர் வெடிகுண்டு வைத்து வீடுகளை தகர்த்துள்ளனர். ஆதில் தோக்கர் பற்றிய தகவல்கள் உளவுத்துறை விசாரணையில் வெளிவந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஆதில் தோக்கரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கைட்ஸ் குரூப் 4 தேர்வு ஜூலை 12 நடைபெறும். 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற வாங்கி படியுங்கள்.